ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீன் குழம்பும் இட்லியும் மீன் வறுவலும் பண்ண போகிறோம். நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் லிட்டில் பாய் அஃபிஷியலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது. மீன் வறுவலும் மீன் குழம்பும் இட்லி காம்பினேஷன் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தட்டில் வைக்கிற வேலை தான். எடுத்து தட்டில் வச்சிடலாமா? தட்டில் வச்சா மீன் நல்லா வெந்துருச்சான்ட்டு அதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ மீன் வெந்துருச்சு. யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க மீன் பிடிக்கும்ன்ட்டு. இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்புக்கு தான். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது மீனை போடணும். கொதிக்கும்போது தான் போடணும். மீன் போட்டாச்சா? மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா குழம்பு கொதிச்சக்கப்புறம்தான் எடுக்கணும். பாதியில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது, அது தப்பு. நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வெந்திருக்கும். எல்லாமே வெந்ததுக்கப்புறம்தான் சாப்பிட்ணும், தான் உடம்புக்கு நல்ல. இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் இட்லி தான் வைக்கணும். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இட்லி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போமா? இட்லி மூடி எடுத்தோம்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு. சரி, இட்லி ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்ததான் தட்டில் வைக்கிறது தான். நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்து திருத்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த சாப்பாடு காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.